ஹாய், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சொல்லு. மைக் உங்ககிட்ட இருக்கு, நீ தான் பேசணும். சாரி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தஞ்சாவூர் கிட்ட வந்திருக்கோம். பிரகதீஸ்வரர் டெம்பிள் பாக்குறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1.3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நம்ம பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. ஸோ அங்கதான் போடுறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோங்க. சரி, வெளியே வந்துட்டு சரி பஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பஸ் இந்த சைடு வந்து பஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதா இருக்குது. ஆட்டோ விலை பேசுனா 1.3 கிலோமீட்டருக்கு 250 ருபீஸா. ஓகே, நம்ம நடந்துருவோம். ஆமா, நம்ம என்ன நடக்காத இடமா அதான் நடந்துட்டோம். நம்ம தமிழ்நாடுனாலே பியூரா மோஸ்ட்லி இங்க டெம்பிள்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த டெம்பிள்ல ஒன் ஆஃப் த ஹிஸ்டரியிலேயே பெரிய 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 ஒரு இம்பாக்ட் கொடுத்த ஒரு ஹெரிட்டேஜ் ஆன இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த காலத்துல ராஜராஜ சோழன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஹிஸ்டரிஸ்ல ராஜராஜ சோழன் இது கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க கட்டினதுலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒரு இம்பாக்ட் கொடுக்குற ஒரு டெம்பிள் தான் இது சொல்றாங்க. ஸோ இதுக்காக அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி. ஸோ இதுக்காக செலவு ரொம்ப பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லா கொடியா இருக்கு. அதிமுக பிரச்சாரம் பண்றதுக்காக வராங்க போல சோழ தேசத்துக்கு. அங்க போட்டிருக்காங்க பாருங்க, சோழ தேசத்திற்கு வருகை தாங்க. பாத்தீங்களா, பேனருக்கு நடுவில் வந்துட்டு இருக்கோம். ஸோ பேனர் எதுக்கு கட்டுறாங்களோ இல்லையோ, நம்மள மாதிரி ஆளுங்க இந்த ஃபுட்பாத்ல நடக்கும்போது வெயில் இல்லாம நடக்க முடியுது. ராம்ராஜ் இருக்கு, ராம்ராஜ் சல்யூட் இருக்கு, ராம்ராஜ். தஞ்சாவூர் மியூசியம் இது. ஸோ உள்ள போய் பார்க்கலாம். அப்புறமா தொடக்க கல்வி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம். ஸோ அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க, இங்க இது ஒரு இது கோர்ட், நீதிமன்றம் கோர்ட். பழைய கோர்ட், பழைய கோர்ட் இப்ப கூட இருக்கலாம். அந்த காலத்து சோழர்கள். ரோடு கிராஸ் பண்ணிட்டோம். ஆமாப்பா, ரோடு கிராஸ் பண்ணிட்டோம்ப்பா. ரோடு கிராஸ் பண்ணும்போது இது எனக்கு கொடுத்தாங்க, நான் இது படிச்சுட்டு வரேன். ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க் அங்கதான் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அதை பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாருங்க. Yes, this is the big temple. அத பாத்தீங்களா, கோபுரம் விமானம். ஸோ கோயிலோட முற்பகுதி தான் இது. ஸோ எல்லாருமே என்ட்ரன்ஸ் போகணும் அப்படின்னா இதுக்குள்ள இந்த பகுதி வழியாக தான் போகணும். ஸோ கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கடவுள் ஆண்ட தீபங்கள் அதெல்லாம் இருக்கும். ஸோ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா கான்வென்ட்ஸ், அதாவது வேலிகளாக இருக்கும். ஸோ சிவனுக்காகவே தனியாக கட்டின அந்த காலத்து ராஜராஜ சோழனோட பெரிய கோயில் தான் இது. கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது இல்லையா. ஸோ முன்னாடியே நம்ம டோக்கன் கொடுத்து நம்ம அங்கே வாங்கி வச்சுப்பாங்க செருப்பு. அண்ட் அதுக்குள்ள நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த வாசல், அதுக்கப்புறம் அது உள்ள கோபுரம், அந்த ஒரு வாசல், அதுக்கப்புறம் 3வது வாசல் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம பார்க்க போறது நந்தியை தான் நம்ம பார்த்துருப்போம். அது கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா கடவுளை பார்க்கறதுக்கான வழி. அண்ட் சுத்தி ஒரு சில சிற்பங்களும், கோவில் சிற்பங்களும், தெய்வங்களும் இருப்பாங்க. மேலும் நடுப்பகுதியில் மா சகிதா மற்றும் மகேஸ்வரனின் சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. ஸோ இதெல்லாம் அங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. இது ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ பிளேஸ். வரும்போது பிளாஸ்டிக்ஸ் எதுவும் நீங்க எடுத்துட்டு வராதீங்க. समागम करे निरंतर जग से हो जग से हो ब्रह्मानंद परम पद पावे ब्रह्मानंद ब्रह्म
मन होवे निष्काम मनवा मन हो ஒரே கல்லுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கல்லுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புகள் இருக்கும். ஸோ அதுல நடுவுல தமிழ்ல கல்வெட்டுகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா அவங்களோட பேரு தூய தமிழ்ல மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ஸோ பியோர் தமிழ்ல எல்லாமே இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்கு, எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஆக்சுவலா போகிறதே பார்த்தீங்கன்னா அந்த விமானம் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல நம்ம படிக்கும் போது இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு விமானம் இருக்குது அப்படின்ட்டு அந்த விமானத்துக்காகவே நான் போக்குறேன். எப்படி அது அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் செக் பண்ண தான் நான் போகிறேன். அது இல்லாமல் இந்த ஆர்கிடெக்சர் பார்க்கவே வெளிலேருந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் தனியாக கோவில் இருக்கும். வேறு இடத்துல ஒரு விமானம் தெரியல. राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम संत समागम संत समागम संत समागम संत समागम करे निरंतर संत समागम करे निरंतर जग से हो அந்த டைம்ல அந்த அளவுக்கு இப்படிலாம் பண்ண முடியும், ஒரு சிற்பத்தை இவ்வளோ அழகா வடிவைக்க முடியும் அப்படின்ட்டு. எதிர்க்கே பார்த்தீங்கன்னா நந்தி சிலை தெரியுது பாருங்களேன். ஆப்போசிட்லேயே அழகா நந்தி சிலை அந்த பிளாக் கலர்ல தெரியுது. பார்த்தா உங்களுக்கு தெரியும், கிட்ட ஜூம் பண்ணா தெரியும். அந்த காலத்து ஆளுங்களாம் செம்மையா வடிவமைச்சிருக்காங்க. சேராஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள போர்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதுல கொண்டாடுற விதமா இந்த ராஜராஜ சோழனால இந்த வாசல் இருக்கு இல்லையா, இந்த வாசல் கட்டினதா சொல்றாங்க. संत समागम संत समागम संत समागम संत समागम करे निरंतर संत समागम करे निरंतर அதுக்குள்ள அந்த காலத்துல மேபி இந்த காலத்துல அது தெரியல. அதுக்குள்ள நெல் தானியங்கள், அதாவது பஞ்ச காலத்துலயோ ஏதாவது ஒரு டைம்ல இஷ்யூ ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல வெறும் விதைகள் மக்களுக்கு தேவைப்படும் தட்சமே இதுக்காக அங்க மேல எடுத்து வச்சிருப்பாங்க. கட்டு போயிடாது. இவ்வளவு நாளா கட்டு போயிடாத வருஷம் ரொம்ப வருஷம் இல்ல, நடுவில் ஏதாவது டைம்ல எடுப்பாங்க. குடமுழுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த டைம்ல மேபி எடுப்பாங்க. சொச்ச சூழலாம் சுத்தி பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 108 சிவலிங்கங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது லிங்கங்கள் நிறைய இருக்கும். இந்த இடத்துல ஒரு கதைங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி அம்மன் கோயில்லாம் இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்கல்ப்சர்ஸ், அதான ஸ்கல்ப்சர்ஸ் என்னென்ன அந்த டைம்ல எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தண்ணி இடமும் இருக்கு பார்த்து. संत समागम எளிமையான அரைத்தூணில் மேலே பலகையுடன் காணப்படுகிறது. கோபுரத்தின் முன்பக்கத்தில் வரிசையாக சங்கை ஊதிக்கொண்டிருக்கும் பூதங்களை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த நுழைவாயிலின் முதல் தளத்தில் பல சுதை சிற்பங்களும் காணப்படுகின்றன. கோபுர வாயிலின் கிழக்கு முகத்தில் முறையே வடக்கு பக்கம் ருத்ர தாண்டவனும் சிவனும், தெற்கே காளியின் சுதை சிற்பமும் அமைக்கப்பட்டுள்ளன. மிச்ச பிற வடிவங்களும் சந்திரசேகரன், கலாரிமூர்த்தி சங்கர போன்ற உருவங்களும் வடிவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட்சிணாமூர்த்தி வடக்கு பக்கம் இருக்கணும் சொல்றாங்க. இத்தனை நாளா என்னடா இது கேரளா அந்த திருவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதுதான் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. சாமிக்கு முன்னாடி என்னடா வந்தா கடவுள் கண்ணு குத்திடுவாருன்னு பயந்துட்டாரு. ஓகே, பை.